மாயாவதி எழுச்சியுடன் இருந்த காலத்திலெல்லாம் பிஜேபி மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. மாயாவதி கீழ் நோக்கி போகிற போது பிஜேபிக்கும் சறுக்கல் ஏற்படுது. மாயாவதி ஃபேக்டர் தான் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுல தீர்மானிக்கும் காரணியாக இருந்திருக்கிறது. மோடியின் காலில் விழ போனாரே நிதிஷ்குமார், இது எதை குறிக்கிறது? இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான நெருக்கத்தை காட்டுகிறது. இவர்கள் தோற்கிற போதெல்லாம் இவிஎம் சொல்லுவார்கள், ஜெயிக்கிற போதெல்லாம் மௌனம் காப்பார்கள். ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்தாலும் மோடி நடத்தி வந்தது எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். மோடி வீழ்ந்து விடுவார், கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து விடும், இந்த பகல் கனவெல்லாம் தேவையே இல்லை. ஹார்வர்டு அறிவுஜீவி அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? வணக்கம் நண்பர்களே. பொதுவா நார்த் இந்தியால ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பிஜேபி வீழ்ச்சி கண்டிருக்கிறது. குறிப்பா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அதே போல ராஜஸ்தான், இந்த மாநிலங்களை சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துல அதே நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஹிந்தி பெல்ட், ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மத்திய பிரதேஷ்ல 29க்கு 29 ஜெயித்து இருக்கிறது. உத்தரகண்ட்ல ஸ்வீப் பண்ணிருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஸ்வீப் பண்ணிருக்கு. அதுவும் ஹிந்தி பெல்ட் தான், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். அப்படிங்கிறப்போ நார்த் இந்தியா முழுக்க ஒரு வீழ்ச்சி இல்லை அப்படின்னு தெரிகிறது. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஏதோ சில பிரத்யேகமான காரணங்கள் இருந்திருக்கின்றன. நார்த் இந்தியா முழுமைக்குமான ஒரு பொதுவான காரணம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. முதல் கன்க்ளூஷன் இதுதான். அதாவது பிஜேபியினுடைய இந்த சரிவுக்கு, வீழ்ச்சின்னு கூட சொல்லக்கூடாது, சரிவு, இந்த சரிவுக்கு வட இந்தியா முழுக்க பொதுவான காரணங்கள் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கென்று பிரத்யேகமான சில காரணங்கள் இருந்திருக்கின்றன. சில தனிப்பட்ட ஃபேக்டர்ஸ் அது தீவிரமாக செயலாற்றி இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இப்ப இந்த கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டா இப்ப யூபியில என்ன காரணம்? போன தடவை 62 சீட்டு வரைக்கும் ஜெயித்த பிஜேபி இந்த தடவை 33 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. மோராலஸ் ஒரு 50% தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இப்போ நம்ம இதை தொடர்ந்து ஒரு அனலைஸ் பண்ண வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ், பர்சன்டேஜ், இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஒரு முக்கியமான காரணம் நமக்கு பிடிபடுகிறது. அது என்ன அப்படின்னா, அது மாயாவதி ஃபேக்டர். அதாவது இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல மாயாவதி வாங்கினது, அப்ப பிஜேபி ஜெயிச்சது, இது எல்லாம் சேர்த்து இப்ப வரைக்கும் வந்ததை நம்ம கணக்கு பண்ணோம்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மாயாவதி எழுச்சியுடன் இருந்த காலத்திலெல்லாம் பிஜேபி மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. மாயாவதி எப்பெல்லாம் ரொம்ப கீழே டவுன்ஃபால் ஆயிருக்கோ அந்த டயத்துல ஃபுல்லா பிஜேபிக்கு ஒரு செட்பேக் இருந்திருக்கிறது. இப்போ இத ஃபிகர்ஸோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 2017 அசம்பிளி எலெக்ஷன் யூபில நடக்குது. அதுல பிஜேபி 312 சீட்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடித்தது. மொத்தம் 403 தொகுதிகள், 403ல 312 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது. அந்த டயத்துல மாயாவதி பெற்ற, அதாவது மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டி பெற்ற வாக்கு விகிதம் 22.23%. சோ மாயாவதி 22.2% பெற்றிருந்த போது பிஜேபி 312 சீட்ல ஜெயிக்குது. அதுக்கு அடுத்தாப்புல 2022 அசம்பிளியை பார்ப்போம். அப்போ பிஜேபி 255 தொகுதிகளில் தான் வெற்றி பெறுகிறது. இதுக்கு முன்னால 312 சீட் ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 255 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அந்த டயத்துல மாயாவதி எவ்வளவு வாங்கினாங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னால 2017 22.23% பெற்றிருந்த மாயாவதி இந்த தடவை 12.8% தான் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 10% ஓட்டை இழக்கிறார். ஒரே ஒரு சீட்ல மாயாவதி ஜெயிக்கிறார். அப்போ 10% ஓட்டை பிஎஸ்பி இழந்த டயத்துல பிஜேபி கரஸ்பாண்டா ஒரு கடுமையான, கிட்டத்தட்ட ஒரு 55-60 சீட் வரைக்கும் குறைந்தது. சரி, அதே போல நீங்க லோக்சபாவை எடுத்துக்கங்க. 2019 லோக்சபால பிஜேபி 62 தொகுதிகளை வென்றது. அதே நேரத்துல பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி எவ்வளவு வாக்கு வாங்கியது அப்படின்னு பார்ப்போம். 19.4% வாக்குகளுடன்
10 தொகுதிகளை அது கைப்பற்றியது, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. சோ மாயாவதி ஒரு 20% வாக்குகளை கைப்பற்றிய அந்த டயத்துல பிஜேபிக்கு 62 சீட்டு கிடைச்சது. சரி, இப்போ 2024 லோக்சபா, இப்ப நடந்து முடிந்த இந்த லோக்சபாவுக்கு வருவோம். இந்த லோக்சபால பிஜேபி 33 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. போன தடவை 62 சீட் ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 33 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ இந்த தேர்தல்ல மாயாவதி பெற்றது எவ்வளவுன்னு பார்க்கலாம். 9.39%. பெற்ற தொகுதிகள் 0. சோ சென்ற முறை 19.43% பெற்ற பிஎஸ்பி இந்த தடவை 9.39% வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. சோ 10% வாக்குகளை இழந்திருக்கிறது. சோ இதுக்கு முன்னால 2022 சட்டப்பேரவை தேர்தலில் 10% வாக்குகளை மாயாவதி இழந்தார். அதுக்கேற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் வரை பிஜேபி இழந்தது. அதே போல 2024 மாயாவதி கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை இழக்கிறார். பிஜேபியும் பாத்தீங்கன்னா ஒரு 62 ஜெயிச்ச பிஜேபி 33 குறைக்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு. மாயாவதிக்கு இழப்புனா அது ஏன் பிஜேபி தலையில விடியணும்? அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆக்சுவலா மாயாவதியை விட்டு வெளியே போன இந்த 10% வாக்குகள் எங்கே போகின்றன அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. மாயாவதி ஜாதவ் என்கிற தலித் சமூகத்தை சார்ந்தவர். ஒரு பொதுவான உத்தேசமான கணிப்பு என்ன அப்படின்னா, அந்த ஜாதவ் ஓட்ஸ் மாயாவதியை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாயாவதியை ஜாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதனால அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்போ இந்த ஜாதவ் தவிர்த்த மற்ற நான் ஜாதவ் தலித்துகள் இருக்காங்கல்ல, ஜாதவ் அல்லாத பட்டியலின சமூகத்தவர்கள், அவங்க அத்தனை பேரும் மாயாவதியை விட்டு கிட்டத்தட்ட எஸ்பிக்கும் இல்லாட்டி காங்கிரஸையும் நோக்கி சென்று விட்டார். இதுதான் பிரச்சனை. இந்த தடவை சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு சரியான சோசியல் இன்ஜினியரிங் ஒன்று பண்ணாங்க. அந்த காலத்துல மாயாவதி செஞ்ச அதே ஸ்ட்ராட்டஜியை இந்த தடவை அகிலேஷ் யாதவ் செய்தார். அவர் சமாஜ்வாதி பார்ட்டி சார்புல அவர் நிறைய பிராமணர்களை, தலித்துகளை, இவங்களை அதே போல ஓபிசிய நிறைய களமிறக்கினார். இது அகிலேஷ் யாதவுக்கு என்ன ஒரு ஐடியா இருந்ததுன்னா, தொடர்ந்து சமாஜ்வாதி பார்ட்டியை யாதவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இமேஜை மாத்தணும், அதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அக்கறை காட்டினார். அதனால யாதவ் அல்லாத ஓபிசிக்கும் நிறைய வாய்ப்பு வழங்கப்பட்டது, பிராமணர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் காரணத்தினால இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு காலங்காலமாக வாக்களித்து வந்த ஜாதவ் அல்லாத தலித்துகள் அவங்க அத்தனை பேருமே இந்த தடவை இந்தி கூட்டணியை நோக்கி திரும்பினார். இதெல்லாம் சம்மிங் அப் பண்ணி பார்த்தா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கலாம். மாயாவதி பெருமளவு வாக்குகளை பிரிக்கும் திறனோடு இருந்த வரை பிஜேபி மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. அந்த திறனை இழந்து மாயாவதி கீழ் நோக்கி போகிற போது பிஜேபிக்கும் சறுக்கல் ஏற்படுகிறது. சோ மாயாவதி ஃபேக்டர் தான் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுல தீர்மானிக்கும் காரணியாக இருந்திருக்கிறது. இதை தவிர்த்து மற்ற லோக்கல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கலாம். RSS ஒத்துழைப்பு தரல அப்படின்னா, அப்புறம் லோக்கல் கேண்டிடேட்ஸ் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் லோக்கல் மேட்டர்ஸ் நிறைய இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ரொம்ப குரூஷியல் அப்படின்னா மாயாவதி ஃபேக்டர் தான். மோடியின் கூட்டணி அரசு ரொம்ப நாள் தாங்காது என்கிறாரே ப. சிதம்பரம். ஹார்வர்டு அறிவாளியான ப. சிதம்பரம் இந்த கூட்டணி அரசு ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படிங்கிற அந்த டோன்ல அவர் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். முதல்ல சிதம்பரம் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னது அப்படியே சொல்றார். நரேந்திர மோடிக்கு குஜராத் முதல்வராக 12 ஆண்டு, நாட்டின் பிரதமராக 10 ஆண்டு என மோடிக்கு தன்னிச்சையாக ஆட்சி நடத்தித்தான் பழக்கம். இப்போது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம், அது நிலையான ஆட்சியாக இருக்குமா இல்லையா என்பதை காலம் முடிவு செய்யும். ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். கூட்டணி அரசு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அனுபவம் காங்கிரசுக்கு இருக்கிறது,
மோடிக்கு அந்த அனுபவம் தொடங்குகிறது. எப்படி சமாளிக்கிறார் என்பதை பார்ப்போம் அப்படின்னு சிதம்பரம் கூறியிருக்கிறார். முதல்ல சிதம்பரம் இங்க என்ன சொல்றாருன்னா, மோடி தன்னிச்சையாகத்தான் ஆட்சி நடத்தி பழக்கம் அப்படின்னு சொல்றாரு. தன்னிச்சையான என்ன? அவர் பிரதமராக இருந்த போதும் சரி, முதல்வராக அதுக்கு முன்னால் இருந்த போதும் சரி, தன்னிச்சையாக ஆட்சி நடத்தித்தான் பழக்கம். அதாவது அவர் முதல்வராக இருந்தப்போ ஃபுல் மெஜாரிட்டியை மக்கள் கொடுத்தார்கள், தன்னிச்சையத்தான் ஆட்சி நடத்துவாங்க. அதே போல இங்கேயும் சென்டர்ல அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ ஃபுல் மெஜாரிட்டி மக்கள் கொடுத்தார்கள். அதனால பிஜேபி அரசு நடைபெற்றது. ஏன் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி 400 சீட்டு பெற்று தனி ஆட்சி தானே நடத்தினா, அது தன்னிச்சையாகத்தான் ஆட்சி நடத்தினார்கள். காங்கிரஸ் அது நடத்திய ஆட்சியில பெரும்பாலான ஆட்சி ஃபுல் மெஜாரிட்டியுடன் கூடிய தன்னிச்சையான ஆட்சினா, ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பிறகுதான் கூட்டணி ஆட்சி என்பதே ஒரு பழக்கத்துக்கு வந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால ஃபுல் மேண்டேட் கிடைக்காத காலத்துல கொஞ்ச காலத்துக்கு காங்கிரஸ் நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்தால் என்று ஆட்சிக்கு உரிமை கோருவதில்லை அப்படிங்கிற முடிவெடுத்து தள்ளியே நின்றது. அதுக்கப்புறம் அவர்களுக்கும் கூட்டணி ஆட்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும் அப்படிங்கிற தைரியம் வாஜ்பாயிடமிருந்து கிடைத்தது. வாஜ்பாய் 1999 2004 வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு கூட்டணி ஆட்சியை ரன் பண்ணி காட்டினார். வாஜ்பாயிட்ட இருந்தா நம்மளாலும் கூட்டணி ஆட்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும் என்கிற ஒரு படிப்பினையும் துணிச்சலும் கிடைத்தது என்பதை சோனியா காந்தியே ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்கிறார். அதனால அந்த அனுபவம் காங்கிரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறாரே, அந்த அனுபவம் ஏற்கனவே பிஜேபிக்கும் இருந்தது. இன்னொன்னையும் சொல்ல ஆசைப்படுறேன். என்னமோ பிஜேபி அது தன்னிச்சையாகத்தான் ஆட்சியை நடத்தியது, மோடி தன்னிச்சையாகத்தான் செய்தார் அப்படின்னு இவர்களாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மோடி ஒவ்வொரு முறையும் ஃபுல் மெஜாரிட்டி பெற்ற போதும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் தன்னுடைய மினிஸ்ட்ரியில இணைத்து கொண்டுதான் ஆட்சி நடத்தினார். அதனால மோடிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்தாலும் மோடி நடத்தி வந்தது எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். இப்ப இதே போல ஒரு ஜனநாயகத்தை காங்கிரஸ் எப்போதுமே கடைபிடித்தது கிடையாது. காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டி கிடைத்த போதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு என்ன அது அமைச்சரவையில் என்ன பங்கு கொடுத்திருக்கிறது? ஏன் இப்போ தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த டிஎம்கே மினிஸ்ட்ரியில கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பங்கு உண்டு? ஆனால் மோடி அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டி பெற்ற எல்லா காலத்திலும் கூட்டணி கட்சிக்கும் அதில் பங்கு தந்து வந்தார். தரணுங்கிற அவசியமே இல்லை, ஆனால் தந்தார். அதனால மோடி ஃபுல் மெஜாரிட்டியோட தனியாக தன்னுடைய கட்சி ஆட்சியை நடத்த முடியும் என்கிற சூழலில் கூட இதுவரை மோடி நடத்தி வந்தது எல்லாமே கூட்டணி அரசு தான். அதனால மோடி இனிமேல் தான் கூட்டணி ஆட்சியை நடத்துவார், அது காலம்தான் பதில் சொல்லும், இது தாக்கு பிடிக்க முடியுமா? இதெல்லாம் அர்த்தமற்றது. மோடி இதுவரை நடத்தி வந்திருப்பதே கூட்டணி அரசு தான். ஆனால் அது வித்தியாசமான கூட்டணி அரசு. என்னன்னா, பிஜேபிக்கு ஃபுல் மெஜாரிட்டியுடன் கூடிய ஒரு கூட்டணி அரசை மோடி நடத்தி வந்தார். இந்த தடவை மெஜாரிட்டி அல்லாத நிலையில ஒரு கூட்டணி அரசை மோடி நடத்த போகிறார். அதனால ஏற்கனவே கூட்டணி அரசை நடத்திய அனுபவம் மோடிக்கு நிறையவே இருக்கிறது. அதனால சிதம்பரம் அவர்களுக்கு இந்த விதமான கவலையெல்லாம் ரொம்ப தேவையில்லை. ஆனால் சிதம்பரத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஃபிட் ரிப்ளையை மோடி தன்னுடைய உரையில் பதில் சொல்லி இருக்கிறார். நேற்றைக்கு மோடியை மக்களவையில் என்டிஏவுக்கான தலைவராக அத்தனை கட்சி தலைவர்களும் தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல அத்தனை கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ மோடி அவர்கள் பேசுறப்போ சிதம்பரத்துக்கான பதில அந்த இடத்துல சொல்லுகிறார். அவர் என்ன பதில் சொன்னார்ங்கிறத பார்ப்போம். மத்தியில் ஆட்சியை வழிநடத்த பெரும்பான்மை பலம் தேவை, அதே நேரத்தில் நாட்டை வழிநடத்த கருத்தொற்றுமை தேவை, அதாவது கன்சென்சஸ் தேவை. தற்போது மத்தியில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. இந்த இடத்துல இருக்க வார்த்தையை கவனிக்கணும். தற்போது மத்தியில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்தது என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அர்த்தம். இதைத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். இவர் தனிப்பட்ட முறையில பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பளித்து அதை ஒரு கூட்டணி ஆட்சியாகவே அவர் நடத்தி வந்தார். அதனால இதுவரைக்கும் மோடி நடத்தியது எல்லாமே கூட்டணி அரசு தான், கூட்டணி ஆட்சி தான். அதுக்கப்புறம் மோடி மேலும் என்ன சொன்னார்ங்கிறத பார்க்கலாம். இந்த கூட்டணி
5 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என உறுதிபட கூறுகிறேன். வாஜ்பாய், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், பால் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்கள் என்டிஏ கூட்டணியை உருவாக்கினர். அந்த கூட்டணி இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. நல்லாட்சி என்கிற ஒற்றை மந்திர சொல்லில் கூட்டணி நிலைத்திருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளும் மத்தியில் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடத்தும். आप किसी भी बालक को पूछो कि भाई लोकसभा के चुनाव के पहले सरकार किसकी थी, तो कहेगा एनडीए। 24 के नतीजों के बाद सरकार किसकी बनी, एनडीए। फिर हारे कहां से भाई? पहले भी एनडीए थी, आज भी एनडीए और कल भी एनडीए है। एनडीए सरकार में हम अगले 10 साल में, मैं बहुत जिम्मेवारी के साथ कह रहा हूं, अगले 10 साल में இதை காட்டிலும் சிதம்பரத்துக்கு ஒரு ஃபிட் ரிப்ளை இருக்கவே முடியாது. அதோட மட்டுமல்ல, மோடி அவர்கள் 5ஆம் தேதி பேசினப்போ, வெற்றி கொண்டாட்டத்தில் பேசினப்போ என்ன பேசினான்னு பாருங்க. 3வது முறையாகவும் என்டிஏ ஆட்சி அமைக்க இருக்கிறது, அப்படித்தான் பேசினார். என்டிஏ வெற்றி தான் பேசினார். அப்படிதான் தொடர்ந்து அவர் என்ன விதமாக சிந்திக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். பிஜேபியின் வெற்றின்னு சொல்ல, என்டிஏவின் வெற்றி தான் அவர் சொன்னார். ஏற்கனவே பிஜேபி முழு வெற்றியை பெற்றிருந்த காலத்தில் அவர் என்டிஏ ஆட்சியை தான் நடத்தினார். அதனால மோடி வீழ்ந்து விடுவார், கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து விடும், இந்த பகல் கனவெல்லாம் தேவையே இல்லை. ஹார்வர்டு அறிவுஜீவி அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். 5 ஆண்டுகள் முழுமையாக மோடி அவர்கள் இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்துவார். அவர் சொன்னது போல அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் என்டிஏ ஆட்சி தொடரும். இன்னொன்னு, மோடி ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த காலத்திலேயே பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியினுடைய கூட்டணி அரசு ஏற்படுவதற்கு அவர் பாடுபட்டு இருக்கிறார். ஸோ ஒரு கூட்டணி ஆட்சியை எப்படி ரன் பண்ணணும், ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ள எந்தெந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்ஸ் வரும், அதை எப்படி சமாளிக்கணும், அதெல்லாம் தாண்டி ஒரு கன்சென்சஸை எப்படி அரைவ் பண்ணணும், இது எல்லாமே மோடிக்கு தெரியும். அதனால ஹார்வர்டு அறிவுஜீவி அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். மோடியின் காலில் விழப்போனாரே நிதிஷ்குமார், இது எதை குறிக்கிறது? நிதிஷ்குமாரும் சரி, மோடியும் சரி ஒரு சமகால அரசியல்வாதிகள். 2 பேருக்கும் மோரார்லஸ் ஒரே வயசுதான். மோடி 1950 பிறந்தவர், நிதிஷ்குமார் 51. ஸோ 1 இயர் வித்தியாசம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் 2 பேருடைய பாதை, அதாவது சித்தாந்த ரீதியான பாதை வேறுபட்டது. மோடி ஹிந்துத்துவாவை சார்ந்தவர், நிதிஷ்குமார் ஒரு சோஷலிஸ்ட். ஆனால் சோஷலிஸ்டாக இருந்தாலும் ஒரு ஹிந்துத்துவ கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம், அமைத்து ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை தொடர்ந்து வழங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செயல்படுத்தி காட்டியவர் நிதிஷ்குமார். ரொம்ப எந்த பிரச்சனையும் எழாமல் ஒரு சிறப்பான கருத்தொற்றுமையுடன் மோர் தென் 25 இயர்ஸ் பீகார்ல பிஜேபிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு இடையில் ஒரு கூட்டணி அமைந்து வந்திருக்கிறது. அதற்கு காரணம் நிதிஷ்குமார், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. 2வது, மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கு இடையில ஒரு அடிப்படையான ஒற்றுமை உண்டு. மோடியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டோ லஞ்ச புகார்களோ எப்போதும் வந்ததில்லை, நிதிஷ்குமாருக்கும் அப்படித்தான். சோ 2 பேருமே கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். அந்த விஷயத்துல நிதிஷ்குமாரை யாருமே குறை சொல்ல முடியாது. அவர் இந்த அண்மை காலத்துல இப்படி அப்படிமா மாறி மாறி போயிருக்கலாம், பொலிட்டிக்கலா அவர் பல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் மேல ஊழல் புகார் என்பது எப்போதும் இருந்ததில்லை, மோடி மீதும் எப்போதும் இருந்ததில்லை. இந்த அதனால ஒரு சுத்தமான கரங்களுக்கு 2 பேருமே சொந்தக்காரர்கள். இந்த விதமான ஒற்றுமை இந்த 2 பேருக்கும் உண்டு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப என்டிஏ கூட்டணி அரசு அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைக்கு மோடி அவர்களை என்டிஏ மக்களவை தலைவராக எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாக தேர்ந்தெடுத்த போது நிதிஷ்குமார் பேச வருகிறார். வர்றப்போ மோடியை வணங்க சென்றார், காலை தொட்டு வணங்க சென்றார். இது ரொம்ப ஒரு நெகிழ வைத்த தருணம். 2 பேரும் சம வயசு, மோரார்லஸ் 73 72 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க.
நிதிஷ்குமார் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிலாம் பண்ணி அவர் அடைய போறது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு கூட அவர் இந்தி கூட்டணிக்கு போனார், அப்புறம் திரும்ப வந்திருக்கிறார். அவரையே இப்படிலாம் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அவர் பீகாருடைய சிஎம் ஆகத்தான் கண்டினியூ ஆக போகிறார். அப்படிங்கிறப்போ இது என்னன்னா, இது இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான நெருக்கத்தை காட்டுகிறது. இந்த நெருக்கம், இந்த சமிக்கை இருக்குல்ல, இந்த ஜெஸ்டர், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம், இந்த கூட்டணி கருத்தொற்றுமையுடன், மிகுந்த ஒற்றுமையுடன் வலுவாக இருக்கும் என்பதுதான். அதனால இந்த கூட்டணி எல்லாம் சாமானியத்தில் யாராலும் உடைக்க முடியாது. ஆனா அதற்கான முயற்சிகளை அப்பப்போ இந்தி கூட்டணி செய்து கொண்டே இருக்கும். அதுல அலுப்பு இல்லாம அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க எதிர்த்தரப்புல இருக்காங்க, வேலை வெட்டி ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தான் அத்தனை வேலைப்பளவும் இருக்கும். எதிர்கட்சியா இருக்கிறவங்க எதிர்த்தாப்புல பெஞ்சில் உட்கார்ந்து இருப்பாங்க, பெரும்பாலும் வாக் அவுட் பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க, சும்மா தான் இருக்க போறாங்க. அப்போ இதை எப்படி கவிழ்க்கலாம் என்பது பற்றி தான் தொடர்ந்து ஒரு சிந்தனை ஓடும். அதுல இவங்க திரும்ப நிதிஷ்குமாருக்கு வலை வீச முடியுமா அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கணும்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள், மனசுல நிதிஷ்குமாரை இழுக்கணும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான சமிக்கையை நிதிஷ்குமார் நேற்றைக்கு கொடுத்தார். அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்கப்பா, நான் ஒன்னும் அப்படிலாம் வந்துட மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு சமிக்கை. மோடியுடைய காலில் விழப்போனது என்பது அதற்கான சமிக்கை. நான் வலையில் விழமாட்டேன் என்பதற்கான சமிக்கை. அதைத்தான் நிதிஷ்குமார் கொடுத்தார். நிதிஷ்குமார் தன்னுடைய உரையிலையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த என்டிஏ ஆட்சி நிலைத்திருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, அதற்கான உத்தரவாதத்தை தன்னுடைய உரையிலும் நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிறார். और आपके नेतृत्व में सब लोग काम करेंगे, सब लोग चलेंगे इन्हीं शब्दों के साथ। और आप सब लोग इतना खुशी हैं, सब पार्टी के लोग, मैं उनका भी अभिनंदन करता हूं। இந்த முறை எதிர்க்கட்சியினர் இவிஎம் பற்றி பேசவில்லையே. ஏன்னா எதிர்கட்சியில அவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கொஞ்சம் ஜெயித்து இருக்கிறார்கள். எதிர்கட்சிக்கு எப்படின்னா, அவங்க தோக்கிறப்பல இவிஎம் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறப்பெல்லாம் அமைதியாக இருப்பார்கள். இது பற்றி மோடி அவர்களே நேற்றுக்கு தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். அது என்னங்கிறது பார்ப்போம். மோடி என்ன சொன்னான்னு பார்ப்போம். கடந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் நாளில் நாடு முழுவதும் வன்முறை சம்பவங்களை நிகழ்த்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருந்தன. ஆனால் மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கி உள்ளனர். இந்த இடத்துல கூட மோடி என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்து அப்படின்னு சொல்லுகிறார். அவர் எவ்வளவு கான்சியஸா இருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் மோடி இன்னும் தொடர்ந்து அவர் என்ன பேசுறார் அப்படின்னா, என்டிஏ அரசு பதவியேற்பதை தடுக்க இந்தி கூட்டணி தலைவர்கள் பலவிதத்தில் முயற்சி செய்தார்கள், அவர்களது முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து இந்தி கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து சந்தேகங்களை எழுப்பினர். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்கு இடையூறு செய்தனர். தேர்தலுக்கு பிறகு இவிஎம் எந்திரங்களுக்கு இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒரேடியாக மூடு விழா நடத்தி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். இப்போது இவிஎம் குறித்து அவர்களால் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியவில்லை. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மௌனமாகி விட்டார்கள். तो मैंने किसी को पूछा, यार ये तो ठीक है आंकड़े वांकड़े, तो मुझे ये बताओ कि ईवीएम जिंदा है कि मर गया? और लगातार ईवीएम को गाली देना। और मुझे तो लगता था कि शायद इस बार वो ईवीएम की अर्थी का जुलूस निकालेंगे, लेकिन 4 जून शाम आते आते उनको ताले लग गए, ईवीएम ने उनको चुप कर दिया। ये ताकत है भारत के लोकतंत्र। 5 साल तो अब ईवीएम शायद मुझे नहीं सुनाई देगा, लेकिन जब 29 में हम जाएंगे तो फिर से शायद ईवीएम को लेकर के नाचने की शुरुआत करेंगे। கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் 100 மக்களவை தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியவில்லை. आप सोचिए 10 साल बाद भी कांग्रेस 100 के आंकड़े को नहीं छू पाई। और अगर मैं 14, 19 और 24 3 चुनावों को जोड़ करके कहूं, कांग्रेस के 3 चुनाव जोड़ूं,
तो इन 3 चुनाव में जितनी सीटें मिली है उससे ज्यादा हमें इस चुनाव में मिली है। கடந்த 10 ஆண்டு கால என்டிஏ ஆட்சி வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்று ஏற்கனவே கூறினேன். இப்போதும் அதே கருத்தை முன்வைக்கிறேன். எனது வாழ்நாள் முழுவதும் பாரத மாதாவுக்கு சேவையாற்றுவேன் என்று மோடி சொன்னார். சோ இவிஎம் மிஷினை பத்தி ஏற்கனவே ஆஹா ஓஹோன்னு சொல்லி அதுல ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லி இவிஎம் மிஷினால தான் மோடி ஜெயிக்கிறார் அப்படின்னா ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார். இன்னைக்கு அதே இவிஎம் மிஷின் மூலம் தான் எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசல பிஜேபி கட்சியில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. இவிஎம் மூலம் தான் அங்க எலெக்ஷன் நடந்தது. அதே போல ராஜஸ்தான்ல பெருமளவு பிஜேபி தோற்று இருக்கிறது. போன தடவை வாங்கினதோட கம்பேர் பண்ணா 50% தோற்று இருக்கிறது. காங்கிரஸ் சிறப்பாக ஜெயித்து இருக்கிறது. அங்க இவிஎம் மூலம் தான் எலெக்ஷன் நடந்தது. ஹரியானால இவிஎம் மூலம் தான் எலெக்ஷன் நடந்தது. வெஸ்ட் பெங்கால் இவிஎம் மூலம் தான் எலெக்ஷன் நடந்தது. இவர்கள் தோற்கிற போதெல்லாம் இவிஎம் சொல்லுவார்கள், ஜெயிக்கிற போதெல்லாம் மௌனம் காப்பார்கள். இது தொடர்ந்து வந்திருக்கு. இப்போ அவங்க டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. எதிர்கட்சியில இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி எதுவும் பேசல, வாய திறக்கலையே. ஒருவேளை மோசமான தோல்வியை சந்தித்திருந்தால் உடனே இவிஎம் பத்தி பேசுவாங்க. இப்போ படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா இவிஎம் பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எலெக்ஷன் கமிஷனை அவர்கள் விமர்சிக்க தொடங்கினார்கள். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் பற்றியும் பேசல, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்தும் அவர்கள் பேசவில்லை. அப்படின்னா இவர்கள் எப்படி வெறும் காரணங்களை இட்டுக்கட்டி ஃபேப்ரிகேட் பண்ணுகிறார்கள், அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்திய கூட்டணியை சார்ந்த தலைவர்களின் தரம் குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் எப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எவ்வளவு தூரம் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் காரணம்னா இப்போ அவங்க சொல்லணும்ல. அவர்கள் ஜெயிக்கிற போது மட்டும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் புனிதம் அடைந்து விடுகிறது. அது எப்படி? இந்த தடவை கேரளத்தில் மிகச்சிறப்பான வெற்றியை காங்கிரஸ் பதிவு செய்திருக்கிறது. அங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தானே நடந்தது, குறை சொல்லல. இதே போலதான் இதுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி குறை சொல்றதுல பிதாமகர் யாருன்னா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் இதுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் குறித்து எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னால புகார் சொல்லுவார். ஏன்னா தோல்விக்கான காரணங்களை தயாரிச்சு வச்சிருவார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேச மாட்டார். ஒருவேளை தோத்துட்டா அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி சொல்லணும்ல, அதுக்காக 2 நாளைக்கு முன்னால சொல்லிடுவாங்க. ஒருவேளை தோத்து இருந்தா நான் அப்போதே சொன்னேன் அல்லவா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் காரணம், இப்போது புரிந்து விட்டதா அப்படின்னு அள்ளி விடுறது. அதுக்காக 2 நாளைக்கு முன்னால் சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ல அப்போ 70க்கு 63 தொகுதியில ஆம் ஆத்மி ஜெயிக்கிறது. அப்போ ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஏன் சார் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி ரொம்ப நீங்க விமர்சனம் பண்ணீங்க, அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட தான் இங்க எலெக்ஷன் நடந்திருக்கு, 70க்கு 63 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கீங்களே, இது எப்படி? அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் மிகப்பெரிய அறிவாளி இல்லையா, அவர் சொன்ன ஒரு வினோதமான ஆன்சர் என்ன அப்படின்னா, இல்ல நாங்க பழைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி தான் பேசினோம், இது புதுசா வாங்கி இருக்கிற ஓட்டிங் மிஷின், இது சரியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது இது ரொம்ப நாணயமான மிஷினா, இந்த பழைய மிஷின்லாம் சேட்டை பண்ணிருமா? என்ன இது அர்த்தம் கெட்டது? நம்ம இப்படி இல்லாம ஒரு விளக்கம் வாங்கிறது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஸ்பெசிபிகேஷன்ஸ் கீழே தான் அவங்க புதுசு பழசு எல்லாம் வாங்குறாங்க. இப்படி கேட்டது இந்த விதமான ஒரு பதிலை சொன்னார். அந்த டைத்துல அப்போ ரிட்டையர் ஆன குரேஷி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆன குரேஷி ஒரு செமினார்ல பேசுறப்போ அவர் வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னா தேவையில்லாமல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் குறித்து சந்தேகம் எழுப்புகிறார்கள் எதிர்கட்சியினர். அதுல ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை வகித்தார், தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். அவர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் குறித்து எந்த தேர்தலில் கடுமையாக புகார் சொன்னாரோ அந்த தேர்தலில் தான் 70க்கு 63 சீட்டுகளில் வெற்றி பெற்றார். உண்மையிலேயே தார்மீகம் குறித்து கவலைப்படுகிற அரசியல்வாதியாக இருந்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால்
இவ்வாறு கூறியதற்காக தேர்தல் ஆணையத்திடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் தார்மீக நெறிகள் குறித்து கவலைப்படுகிற அரசியல்வாதிகளை நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு. இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆன குரேஷி சொன்ன வார்த்தைகள். அதனால இதெல்லாம் என்னன்னா, எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள், பொய்களை வைத்து எப்படி அரசியல் செய்கிறார்கள், இது அத்தனையும் நாம புரிந்து கொள்ளலாம். அதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த தேர்தல் நமக்கு வழங்கி இருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.